ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசமை குணப்படுத்த முடியாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. நம்ம சேனலில் பேபி கேர், மாம் கேர், ஆட்டிசம் வீடியோஸ்லாம் போடுறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டிசமை குணப்படுத்துறதுக்கு மொத்தம் 4 விஷயங்கள் தேவைங்க. 1 பேபியோட ஏஜு, செகண்டு ஹார்ட் ஒர்க்கு, தேர்டு டைம், ஃபோர்த்து மணி. ஃபஸ்ட்டு ஒன்று பேபியோட ஏஜ். நீங்கள் எந்த வயசில் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் குழந்த ஆட்டிசம்லேருந்து குணமாவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படிங்கிறதே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே 1.5 இயர்ஸ்லேருந்தே ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் வெளிவர ஆரம்பிச்சிரும். 2 இயர்ஸ் அப்படிங்கும்போது உங்கள் குழந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் குழந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும். தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க 2 இருந்து 3 இயர்ஸ்க்குள்ளார நீங்கள் உங்கள் குழந்த ஆட்டிசம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வருஷம், 1.5 வருஷம் இல்லைனா 2 வருஷம் தெரப்பிக்கு அப்புறம் உங்கள் குழந்த நார்மல் லைஃப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே 3 இயர்ஸில் நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்த நார்மல் லைஃப் போனாலும் போகலாம், போகலினாலும் இல்லை. ஸோ ஆப்ஷனல் தான். ஏன்னா 3 இயர்ஸ்லேயே 90% ஆஃப் த பிரெயின் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அதனால் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குழந்த மேபி நார்மல் லைஃப் போகலாம், இல்லாட்டி கடைசி வரைக்கும் ஆட்டிசமாகவே இருக்கலாம். 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் தான் ஆட்டிசம்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேபி கடைசி வரைக்கும் நார்மல் லைஃப் போக மாட்டாங்க, ஆட்டிசம் சைல்டாக தான் இருப்பாங்க. அதுலேயே ஆட்டிசம்லேயே மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு இருக்குது. மைல்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாலும் சீக்கிரமாகவே தெரப்பியும் முடிஞ்சிடும், உங்கள் குழந்த நார்மல் ஸ்கூலும் போயிடுவாங்க. மாடரேட் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா ஏஜ் எந்த ஏஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் குழந்தையோட டெவலப்மெண்ட் இருக்கும். சிவியர் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் அந்த குழந்த ஆட்டிசமாக தான் இருக்கும். சிவியர் ஆட்டிசமாக இருந்தால் கூட 1.5 வயசு 2 வயசில் ஐடென்டிஃபை பண்ணி தெரப்பி கொடுத்தீங்கன்னா குழந்த நார்மல் லைஃப் போகும். சிவியர் ஆட்டிசமாக இருந்துக்கிட்டு 3 இயர்ஸு 4 இயர்ஸ் வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்த நார்மல் லைஃப் போக மாட்டாங்க. செகண்டு ஹார்ட் ஒர்க்குங்க. நீங்கள் டெய்லியும் தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போகணும். ஆக்குபேஷ்னல் தெரப்பி, ஏபிஏ தெரப்பி, ஸ்பீச் தெரப்பின்ட்டு 3 வகையான தெரப்பிகள் இருக்குது. ஸோ எல்லா தெரப்பிக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகணும். டெய்லியும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தெரப்பி சென்டர் இருக்காது, எங்கே தெரப்பி சென்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அங்கே நல்ல தெரப்பி சென்டரா அப்படிங்கிறத பார்த்து அங்கே நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகணும். தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் மற்ற குழந்தைங்களோட விளையாட வைக்கிறது, வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு டியூட்டிஸில் வீட்டு வேலைகளில் அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணுறது, அந்த குழந்தைய பாராட்டுறது, ரிவார்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வீட்லேயும் நிறைய தெரப்பி கொடுக்கறது, பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் சார்ஜ் எடுத்துகிட்டு 24 ஹவர்ஸும் அந்த குழந்தைய பார்க்கு கூட்டிகிட்டு போகணும், மற்ற குழந்தைங்களோட விளையாட வைக்கணும், தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போகணும், வீட்டில் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், வீட்டில் தெரப்பீஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைய இம்ப்ரூவ் பண்ண முடியுங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிறது ஆட்டிசம் குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்டு டைம். இமீடியேட்டாக உங்கள் குழந்த ஆட்டிசம்லேருந்து வெளிவர மாட்டாங்க. மைல்டாக இருந்தால் 6 மாதம் தெரப்பியே போதுமானது. மாடரேட்டாக இருந்தால் 1.5 வருஷம் 2 வருஷம் தெரப்பி தேவைப்படும். சிவியராக இருந்து நீங்கள் ஏர்லியாகவே தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தெரப்பி தேவைப்படும். அந்த டைமிங் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். குழந்த ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசுலேயே தெரப்பி நிறுத்திடுறது, 3 வயசில் தெரப்பி நிறுத்திடுறது, சீக்கிரமாக கொண்டு போய் ஸ்கூலில் போட்டுடுறது அப்படின்னா குழந்தையோடைய ஸ்கில் டெவலப் ஆகாது. அதுக்கு பதிலாக குழந்தையோட பிஹேவியர் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ எல்லா குழந்தையும் ஸ்கூல் போயிட்டாங்க. நம்ம குழந்தைக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் ஸ்கூல் போகலை. எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் ஸ்கூலில் போடலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஸ்கூலில் இம்மீடியேட்டாக போட்டாகணும் அப்படின்னு நினச்சிட்டு தெரப்பியை பாதியே கட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் போட்டிங்கன்னா உங்கள் குழந்தையோடைய ஃப்யூச்சர் அப்படியே ஸ்பாயிலாக போயிடும். ஸோ குழந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய டைம் தேவைப்படும். எல்லா குழந்தையாட்ட நார்மலாக 2 வயசுலேயோ 3 வயசுலேயோ ஆட்டிசம் குழந்தையால் ஸ்கூல் போக முடியாது. 6 வயசு 7 வயசு 8 வயசில் தான் ஸ்கூலிங்கே போகிற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்க ஸ்கூலுக்கே போக முடியாது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆட்டிசமுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கூல் ட்ரை பண்ணலாம். நார்மல் ஸ்கூல் தான் போகணும், நார்மல் ஸ்கூல் தான் படிக்கணும் என் குழந்தை அப்படின்னு நினச்சி ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா பிஹேவியர்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். ஆட்டிசம் விட கடைசியில் மென்டல் இல்னஸ்க்கு கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது மணி. ஆட்டிசம்மை குணப்படுத்துறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுங்க. இப்போ ஸ்பீச் தெரப்பி போனீங்கனாலும் சரி, இல்லை ஏபிஏ ஆக்குபேஷனல் எது போனீங்கனாலும் சரி, மினிமம் 10,000 இருந்து மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் சிட்டியில் மாதத்துக்கு 12,000 சார்ஜ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் மாதத்துக்கு 15 இல்லைனா 20 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் சிட்டியில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்குபேஷனல், ஸ்பீச், ஏபிஏ இந்த மாதிரி 3 தெரப்பிக்கும் பொறுத்து ஒரு தெரப்பிக்கு ஒரு ரேட்டுன்னு போட்டு மந்த்லி 20 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதம் 20,000, 10,000, 12,000, 5,000ன்னு பணம் கட்ட முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆட்டிசம்க்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியும். இல்லைன்னா ஜிஹெச்சில் ஃப்ரீயாக இருக்குது. எல்லா ஜிஹெச்லேயும் ஃப்ரீயாக ஆட்டிசம் குழந்தைய டேக் கேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் பணம் கட்டி போனீங்க, ஹை அமௌண்ட்டு கட்டி போனீங்கன்னா 1:1 ப்ரோக்ராம் கிடைக்கும். ஆனால் ஜிஹெச்சோ இல்லை சின்ன தெரப்பி சென்டர்ஸோ போனீங்கன்னா 1:1 ப்ரோக்ராம் கிடைக்காம ஒரு குழந்தைய ஒரு ஸ்டாஃபு நிறைய குழந்தைங்கள ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போது உங்கள் குழந்தைக்கு டெவலப்மெண்ட் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஸோ ஆப்ஷனல் தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக உங்கள் குழந்தைக்கு அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஆட்டிசம்லேருந்து வெளியில் நார்மல் லைஃப் போவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தை ஆர்டிஸ்டிக் சைல்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஆட்டிசம்லேருந்து வெளியில் நார்மல் லைஃப் போவாங்க. ஆட்டிசம்லேருந்து வெளியில் நார்மல் லைஃப் போகிறதுக்கான நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னும் போட்டுகிட்டே தான் இருக்கேன். என்னோடய சைல்டும் ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு தான். என் கூட சேர்ந்து என்னோடய குழந்தையோட உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட்டும் கொண்டு